ஹாய் கைஸ், எல்லோரும் ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, அதனால் அவங்கள வச்சு பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஓகே, இப்போ ராஜேஸ்வரியோட மேரேஜ் நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வீடியோ பார்க்கலாம். வணக்கம். வாங்க வாங்க சம்மந்தி வாங்க. வரோம். ஏய் அப்பா காமிச்சு, இது என்ன ஒன்ன மாதிரியே ஒன்று நிற்கிது. ஏண்டி உன் தங்கச்சி எதுவும் வந்திருக்காடி? என்னன்னு தெரியல. ஏடி என்ன மாதிரியே இருக்கா? யாரு? சம்மந்தி அம்மா, இது என்னோட அக்கா. ரொம்ப நாள் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தாங்க, இப்பதான் வந்திருக்கா. ஓ அப்படியா? வணக்கம் சம்மந்திமா. அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, நம்ம மதனுக்கு அவங்க பொண்ணுதான் கட்ட வேண்டி இருந்தது. நம்ம மதனுக்கு ராசேஸ்வரிய பிடிச்சனால வேணான்னு சொல்லிட்டோம். அந்த கோவம் தான். ஐயோ அப்பா, இது என்ன ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டு. வாங்க எல்லாம் உள்ள வாங்க. ஏக்கா வா, மூஞ்சி இப்படி வைக்காத வா. ஏதோ என் தம்பினே வந்திருக்கேன், அதுக்காக எனக்கு தகுதி இல்லாதவங்க கூட எல்லாம் என்னை பேச வைக்காதாமா. எனக்கு ஒரு மரியாதை குறைவும் இருக்கக்கூடாது. சரிக்கா வா. ஏய் அம்மா, என்ன இது இப்படி இருக்கு? காமாட்சி என்னடி இது? அவங்க மகாலுக்கு கட்டணும்னு கனவு கண்டிருப்பாங்க. இடையில நம்ம பிள்ளை வரும்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா? அந்த கோவம் இருக்கத்தானே செய்யும். சரி வீட்டு போய் பார்த்துக்கலாம். ஏக்கா நீ எப்பயும் போலயே இரு, நீ உன்னையில திருத்தவே முடியாது. அவன் ட்ரெஸ்ஸும் அவன் மண்டையும் பாருடி. என்ன பிரேக் ஸ்டார்ட் ஆகலையா? இல்லடி, அவன் ஸ்டைல பாருடி வயசான காலத்துல. ரொம்ப பணக்காரியா இருப்ப போல. நெக்லஸ் பத்தியா? நெக்லஸ் டைமண்ட் போட்டிருக்கா, டைமண்டு. மண்டையும் ஆளும் எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு ஏண்டி பிடிக்கணும்? அவ புருஷனுக்கு பிடிச்சா போடாத. ஐயோ காமாட்சி சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்காடி. காமாட்சி என்னடி இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. சூப்பரா இருக்குது. ஆமா ஏம்மா எங்க அந்த குசுப்பு? இவ ஒருத்தி குசுப்பு பின்னாடியே சுத்துவா. பிள்ளைலாம் கூப்பிட்டு வந்துட்டே சரிதா? அது என்னமோ பட்டாசு வெடிச்சு கூப்பிட்டு வரணுமா, மாப்பிள்ளை சொல்லிட்டாவலாமா. அதனால நம்மளாம் போய் முன்னாடி நிற்போம், பின்னாடி அதுகளை வீடியோ எடுக்கிறாங்களாமா. வீடியோல நம்மளாம் இல்லையா? என்னடி வீடியோ? பொண்ணு பிள்ளைய மட்டும்தான் வச்சு எடுப்பான். பொண்ணு பிள்ளைய குழஞ்சா வச்சு எடுப்பான். நம்மளுக்கு என்னத்துக்கு வீடியோலாம்? போலாம். காமிச்சு தட்டு விட்டு எல்லாம் எடுத்துட்டியா? எல்லாம் என்ன பார்த்தியா? இல்லைம்மா எல்லாம் கரைக்கிட்டா இருக்கு. சரி கரைக்கிட்ட இருந்தா சரிதான். பூஜா குட்டி அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஆமா காணாம போயிடுவேன். ஆமாண்டி, பிள்ளை பிடிக்கிறவன் மூட்டையில போட்டு தூக்கிட்டு போயிடுவேன். அதெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டேன். நான் குங்ஃபு கராத்தே சிலம்பம் எல்லாம் கத்திருக்கேன், குத்திடுவேன். ஐ சூப்பரு. ஆமாடி, என்னடி எல்லாம் பழகி வச்சிருக்க? ரொம்ப நல்லதுதான். பொம்பளை பிள்ளையே சேஃபா இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரி கலையெல்லாம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், காலம் கெட்டு கிடக்கு. அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். நவரெல்லாம் பாரு, வாங்கடி. என்னமோ இதில் ரிப்போர்ட்டிங் எடுக்க போகிறாங்களாண்டி. பொண்ணு பிள்ளைய வச்சு வாங்கடி, இடத்த காலி பண்ணுவோம். நம்மளாம் நின்று அசிங்கமாக இருக்கும். அவங்க என்னென்னமோ கேமராலாம் மேலே பறக்க விட்டு எடுக்கிறாங்களாம். சரி வாங்க போவோம். பொண்ணு பிள்ளையோட அப்பா அண்ணன் எல்லாம் எங்கட்டி? வள்ளியம்மா அவங்க முன்னாடியே போயிட்டாங்க மண்டபத்துக்கு. இங்கே பாருங்க, எல்லா வேலையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி வாங்க. ஏடி வள்ளியம்மா எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க, நீங்களும் வாங்கட்டி. ஏக்கா கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றோம். என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க வேணாமா? கீழே உட்காந்து பார்த்ததுக்கு அழகா தெரியும். நாங்கள் பொண்ணு பிள்ளைய பார்த்துட்டு வரோம். அப்படியாடி? இது ஜூஸ் கீசு கொண்டு வந்து தட்டுமா? ஆமா, இது வேட்டாள் கல்யாணம். ஜூஸ் கீசு கொண்டு வர போடி. என்கிட்ட நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஜூஸ் கொடுக்குறானா? இப்ப பால் பண்டி ஜூஸ் குடிக்கிறியா? எது ஜூஸ் குடுக்கலாமா குழந்தைக்கு? அவனுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்தா அவங்க ஆட்டாக்கறி திட்டுவா. நீ போய் வேலையை பாரு. சரி எதுவும் கோச்சுக்காதீங்கண்ணா. என்ன ஏம்மா நீ போமா, எதுக்கு கோச்சுக்கிறாங்க? போய் வேலையை பாரு. பெரிய வீட்டு சம்மந்தி ஆயிட்டா, அதான் மூஞ்சி முகரையெல்லாம் தேஜஸா மின்னுதிட்டு உனக்கு. ஆமாக்கா, நானும் இப்பதான் பாக்குறேன். ஆமா ஏ காமச்சிக்கா. ஆமா போங்கடி. பாவண்டி காமாட்சி, கஷ்டப்பட்டு பிள்ளையில வளர்த்தா. நல்ல இடத்த சம்மந்த அமைச்சிருக்கு. சந்தோஷம்டி, நல்லா இருக்கணும்டி அந்த பிள்ளைய. இப்பதான் இந்த அக்கா மூஞ்சில சந்தோஷத்தையே பாக்குறேன். ஆமாண்டி, அந்த அக்கா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்ப ஒரு பலன் கிடைச்சிருக்கு. எங்க பாரு ராசேஸ்வரி அழகா இருக்காடி.
ஏம்மா இவ ஏன் மகேஷ் கூட கூட நிக்கிறா? அந்த ட்ரெஸ் பாரு கவனம் போட்டுக்கிட்டு அவ ஏன் இப்படி பண்றா? ஆமாட்டி கொஞ்சம் ஓவரத்தான் பண்ணுறா. ஏ அவ கல்யாண பொண்ணோட தங்கச்சி அப்படித்தான் இருப்பா. ஆமா மற்ற பிள்ளைலாம் எப்படி இருக்காளுங்க பாரு. ஆமாக்கா, இந்த உமாவை பாருங்களேன், ரொம்ப பொறுப்போட இருக்காக்கா. இங்க இந்த ஊத்தாவ காணோம். அடி விடடி, வந்த இடத்துல போயிட்டு பாவத்தை பிள்ளைய வெள்ளாடுதுக்கு விடு. ஆடு மாடெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்தேன், என்ன நிலைமையும் தெரியல. ஏம்மா இங்க வந்துமா ஆடு மாடை யோசிப்ப? நான் பாரு எங்க மாமியா பத்தி யோசிச்சேனா? என் மாமியார் ஆடு மாடு ஒன்னடி எல்லாம் ஒண்ணுதே. அடி பாவி, எங்க உன் மாமியார் கூப்பிட்டு வர வேண்டியதானடி? ஏம்மா கொடை குத்துது. தள்ளி வந்து உட்காரட்டி. அவங்க காலையில வரேன்ட்டாக. அவங்களால நைட்டெல்லாம் முழிக்க முடியாதா? நலுங்கு இலுங்கு வைப்பீங்க, நீங்களாம் ஆட்டம் போடுவீங்க, என்னால் வர முடியாது, நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் மேக்கப்பு போட்டு வரேன்னு தாங்க. சரின்னு விட்டுட்டேன். ஆமா வயசானவங்க வந்து என்ன பண்ண போறா? வள்ளியம்மா என்ன குமரியா? அந்த அம்மா வாட்டுக்கு வந்து எப்படி வேலையை இழுத்து போட்டு எப்படி வேலை செய்யுது, எல்லாத்துட்டும் எப்படி பேசுது, அப்படி இருக்கணும். வந்தோமா 4 வேலையை பார்த்தோமா. சொல்லு, 4 வேலையை பார்த்தோமா, அதான் நீ பாக்குறியாக்கும். ஏம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் செய்வோம், காலெல்லாம் வலிக்குதுல்ல. ஐயக்கா அங்கே பாருங்கண்ணே, இது என்ன குடுமி போட்டு இது இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த பிள்ளைய பாருங்களே. சரி, இந்த கொடையை வேற இங்கே வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டே இருக்கு. அடி ஆமாண்டி, யாருடிது? யாருன்னு விசாரிப்போமா? அநேகமா மகேஷோட ஃப்ரெண்டா இருக்குமோ? பார்த்தா மேக்கப்பு கீப்பப்போட இருக்கா, ஒருவேளை அவ ஃப்ரெண்டா இருக்கும். இங்க கூப்பிடு. ஐயா நான் கூப்பிட மாட்டேன். ஏ லட்சு, நீ கூப்பிடு. ஏமா பாப்பா? பாப்பா ஏ குடுமின்னு கூப்பிடு. சும்மா ரெடி. ஏ பாப்பா, இந்த பர்பிள் கலர் சட்டை போட்டு பாப்பா. என்ன ஆண்டி? என்னடி குரல் குரல் போன மாதிரி இருக்கு. பாப்பா நீ மகேஷோட ஃப்ரெண்ட்? மகேஷா? அப்படியே நீ யாரும் இல்ல எனக்கு. அப்படியே? அப்ப பொண்ணு வீட்டு சைடா பையன் வீட்டு சைடாமா நீ? நானு மாப்பிளையோட அத்தை பொண்ணு. ஓ அந்த அத்தை பொண்ணு நீதானே? அந்த அந்த அம்மா கொஞ்சம் குண்டம்மா. ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன எங்க அம்மாவை குண்டம்மான்னு சொல்றீங்க? ஐயம்மா சாரி, அவங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியல. நீ என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. ஆத்தாடி என்னடி இது? நம்ம இங்கிலீஷ்ல திட்டிட்டு போறாடி. ஏடி எரும மாடி, சும்மா இருந்த என்னை கூப்பிடுன்னு சொல்லி திட்டு வாங்க விட்டியாடி. அதுதான் சொல்லுது எங்க அம்மான்னு சொல்லுது அத்தைன்னு. உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே அது வந்த குண்டம்மான்னு சொன்ன, அப்புறம் அவனுக்கு கோவம் வருமோ வராதா? நமக்கு வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, குண்டம்மா தாண்டி. சும்மா இருக்க. அடியே பால் பாண்டிய கொஞ்சம் வம்பளுப்பமே. அம்மாடி நீ கொஞ்சம் பேசாம இரு. அவ பாவம் இந்த உயிரை கையில பிடிச்ச மாதிரி அவனை பிடிச்சி வச்சிருக்கா. அவங்க ஆத்தா கறி வந்தா ஒப்படைச்சிட்டு அவ நிம்மதியா உட்காந்து பேச வந்துருவா. ஆமாண்டி குசுப்போட நிலைமை. டி என் பேரை வேணா மாற்றி வச்சுக்காங்கடி. அம்மா தாய்களா குசுப்புன்னு சொல்லி நீ இந்த கல்யாண மண்டபத்துல எதையாவது சொல்லிட போறாங்கடி. ஏ சரி, என்ன பேரை வைக்கிறேன் உனக்கு சொல்லு. ஏதாவது பேர் பார்ப்போமா? ஏம்மா பேரை இப்போதைக்கு மாற்றி எதையாவது கூப்பிடுங்கம்மா தாய்களா. என்ன பேர் வைக்கலாம்? ரோஜா. ஏன்டி உங்களுக்கு நல்ல பேரே வராதடி? தபுன்னு வைப்போமா? ரோஜா நல்லா இருக்குடி. இப்போதைக்கு கல்யாண வீட்டுல ரோசான்னு கூப்பிடுவோமாடி? பாரு திரும்பவும் ரோஜாவை ரோசான்னு கூப்பிடுறாடி. சரி ரோஜான்னு வச்சுக்கலாம். ரோசான்னு கூப்பிடக்கூடாது, ரோஜான்னு தான் கூப்பிடணும். என்ன? சரி. ரோசா பூ சின்ன ரோசா பூ, உன் பேரை சொன்ன ரோஜா பூ. சரி கூப்பிட்றப்ப செவிடு மாதிரி உட்காராத. உன் பேரு ரோஜா, நீ பாட்டுக்கு குசுபுன்னு கூப்பிட்டோன்னு திரும்பிடாத. ரோஜான்னு கூப்பிட்டா மட்டும் திரும்பு. என்ன? சரிம்மா தாய்களா. ரோஜா 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 ரோஜா. என்னங்கடி இந்த இடத்துல நீ நிக்கணும். அவளை மூஞ்சியும் முகையும் தகுதியும் தராதரமும் எதுவுமே இல்லை. இவளை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லியா அவன்? ஆஃப்டர் ஆல் பாரம்பரியம் பண்பாடுன்ற ஒரே விஷயத்துக்காக போய் இந்த இடத்துல போய் பிழிந்திருக்காங்க. கொஞ்ச நாள்ல இவளை விரட்டி அடிச்சிட்டு அந்த இடத்தை நான் பிடிச்சிருவேன், நீ கவலைப்படாத. அப்படி சொல்லுறியா ராஜாதி? மம்மி
தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் யாருன்னு? ம் எனக்கேவா? இந்த இரு வாரேன். ஹாய் லேடிஸ். ஏம்மா குத்துது. ஹாய் ஹாய். ஹாய் காமாட்சி. காமாட்சி மாதிரியே இருக்கீங்க நீங்க. ஹலோ. அவங்களும் நானும் ஒன்றா. என் ஸ்டேட்டஸ் என்ன, என் தகுதி என்ன? அம்மா என்ன ஸ்டேட்டஸு? வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிங்களா இன்னைக்கு? ஐயோ இதுவே என்னன்னு தெரியல. இதுங்கெல்லாம் வந்துட்டு சே. இங்கே பாருங்க, அதுங்க இதுங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க. வேற எதுங்கன்னு சொல்ல. உங்களுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை கொடுக்கறதே பெருசு. நான்லாம் என் தகுதிக்கு இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் பேசுனதே இல்லை. உங்களை யாரு கூப்பிட்டு பேச சொன்னது? ஏம்மா குடுமையோட அம்மாவா மணி? ஆமாம், என்னை யாரோ குண்டுன்னு சொன்னீங்களாமே, யாரு? ஏம்மா நான் தான் மணி, குண்டு தானே. என்ன லாங்குவேஜ் இது? சை சை. மம்மி வா போலாம், இவங்ககிட்ட பேசாத. இருமுனி, இவளுக்கு நான் நல்ல 4 வாரத்தை நக்கு பிடுங்குற மாதிரி கேட்டு வரேன். ஏக்கா இது கல்யாணம் நடக்க விடாம இருக்கிறதுக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போகுது போல இருக்கு. உஷாருக்கா, உஷாரு உஷாரு ஐயா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு. மேடம் பிரச்சனை பண்ணாதீங்க, பேசாம போங்க. ஐ யாரு மணி இந்த குரூப்ல இப்படி வித்தியாசமா இருக்க? அவ பேர் குசுபு. குசுபுவா? இல்ல ரோஜா. குசுபு ரோஜா, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்ல. இறங்குடா கீழே. இறங்க மாட்டேன், மண்டை நல்லா இருக்கு. சூப்பர். இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாம போறீங்கன்னா அவனை இறங்க சொல்லுவான். இல்லாட்டி இன்னைக்கு பூரா மண்டையில உட்காந்துருப்பான். அவன் கவலையே பட மாட்டான். ஹே புவர் லேடிஸ், என்னோட தகுதி என்னன்னு தெரியாம, என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாம நீங்க என் கூட விளையாடுறீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்கம்மா, பேசாம போயிருங்க. பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இறங்கவே மாட்டியான். இவங்க இறங்க சொன்னாதே அவன் இறங்குவான். ஹலோ ரோஜா மேடம், குஷ்பு மேடம், கொஞ்சம் இறங்க சொல்லுங்க. சரிம்மா சரிம்மா. டேய் பால் பண்டி இறங்கி வாடா. சை என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? மண்டை மேலே ஏறி உட்கார்றது இது என்ன பழக்கம்? புதுசா குரங்கு குட்டி மாதிரி. அவன் குரங்கு குட்டி தான். ஏய் சும்மா இருடி. சாரி குழந்தை குட்டி. சை இது என்ன பிறவிகளோ. ஆமாம் போலாம். சை இந்த மாதிரி ஆட்களை நான் பார்த்ததே இல்லை. என் கிளப்பில் கூட இந்த மாதிரி ஆட்களை பார்த்ததில்ல. ஐயா சை லோ கிளாஸ் பீப்புள்ஸ். இந்த இடத்துல போய் இவன் பொண்ணு எடுத்திருக்கான், அறிவு கெட்டவன். மாமா என்ன பண்ணுவாங்க? மதன் மாமாக்கு அந்த பொண்ணு தானே பிடிச்சிருக்கு. அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேணாமா? சாய் கருமம், இனிமேல் இவன் வீட்டுக்கே போகக்கூடாது. மம்மி பேசாம இரு, நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்புறமே பண்ணிக்கலாம், நீ வா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும். எனக்கு இவளுகளை பிடிக்கல. சரி வா. ஏய் அம்மா. என்னடி இந்த உச்சி கொடுமையும் இந்த கொண்டு தக்காளியும் என்னமோ பேசிக்கிட்டு போறாளுகடி. அநேகமாக கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாளுக போல. பார்த்துக்கலாம், ஏதாவது பண்ணட்டும். அம்புட்டு பேரையும் தூக்கி வண்டியில் போட்டு தள்ளி விட்டுருவோம். நீ எங்கடி தள்ள போற? சும்மா சொல்கிறேன், நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு தெரியாதே. குசுபு, அந்த பிள்ளை ரோஜா ஆண்டின்னு சொன்னோன்னே அப்படி இறங்கிட்டியாக்கும். உடனே பால் பாண்டி இறங்குன்னு சொல்லிட்ட. ஆளு மண்டையும் பாரு. ஏண்டி அந்த பிள்ளை என்னை அழகா ரோஜா ஆண்டின்னு கூப்பிட்டுச்சு, அதுதான். மோவரக்கட்டை மூஞ்சியே பாரு. ரோஜா ஆண்டின்னு ஒன்று இந்த அம்மா அப்படி இறங்கிருச்சு. கொஞ்ச நேரம் விளையாட்டு கட்டியிருக்கலாம்ல மண்டையில் உட்கார வச்சு. இவன் எங்க பாப்பனியா? இங்கே தானே இருக்க போறியா? மண்டையில ஏற்றி விட்டு விளையாடுவோம். அதுவும் சரிதான். ஏய் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? நீங்கள் தான் அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா. அம்மாடி பாரு என்ன பேச்சு பேசுறான்னு. ஃபோனில் இந்த மாதிரி என்னைக்காவது பேசியிருக்கியா? அதான் நாளைக்கு கல்யாணம் ஆக போதில்ல, இனிமே பேசுவேன். ஓ மேடம் அந்த தைரியத்தில் பேசுறீங்களா? என் கண்ணே பட்டணும் போல இருக்கு. அத்தைக்கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லணும். ஹலோ சார். என்னடி சார் கீரைன்னுட்டு மாமான்னு கூப்பிடுங்கடி. மாமா பைத்தான். சொல்லுங்க குழந்தையாவே. போதும், எங்கள் அக்கா நாளையிலேருந்து உங்கள் பொண்டாட்டி ஆயிடுவா. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறா. எங்களை கொஞ்சம் பாருங்களேன், எங்கள் ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது? உங்களுக்கு என்ன பார்க்கவே கண்ணை பறிக்கிறது, எல்லாம் அழகழகா இருக்கீங்க. ஏய் அடி பிக்க போகிறேன். சும்மா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல. நீங்க தான் அழகி. சும்மா ஐஸ் வைக்காதீங்க. குழந்தையால் பார்த்தோன்னா அப்படி சொல்லு விடாதீங்க. நான் கொடுத்து வச்சவன், எனக்கு 4 குழந்தையா இருக்கு. அடிச்சு பிச்சு. உமா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரெடிஷ்னலா போட்டிருக்கீங்க. தேங்க்யூ மாமா. நம்மளை பற்றி ஏதாவது சொல்கிறானா பாரு. ராஜி, அது யாரு வெளிநாட்டுக்காரப்புல? என் தங்கச்சி தான். என்ன இது கோலம்? என்ன கோலன்றீங்க?
இப்போ இதான் ஃபேஷன். அப்படியா? நான் பூஜாவோன்னு நினச்சிட்டேன். பூஜா குட்டி, உன் ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ மாமா. ஹலோ, என்னைய சொல்லவே இல்லை. உங்களுக்கு என்ன குழந்தையாளே, இருக்கிறதுலே தைரியமான குழந்தையா நீங்கள் தான். சிகப்பு தாங்க உங்களுக்கு அழகாக இருக்கும். என்ன தனுஷ் டைலாகா? என்னடா இது, எதை சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி? ம், என்ன பண்ணுறது, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணனால உங்களை போங்க அப்படின்னு சொல்லி விடுறேன். சரிம்மா தாயே. ஏம்மா, இனிமேல் இதுகிட்டலாம் மாட்டிட்டு நான் எப்படி தான் முழிக்க போகிறேனோ தெரில. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? சார், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியே ஸ்மைல் ஸ்மைல் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே கேஷுவலாக பேசிட்டு இருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நானும் பார்க்குறேன். எல்லாமே நல்லா நடந்து போயிட்டுருக்கே. இதை என்னால் பார்க்கவே முடியல. கன்றாவியாக இருக்குது. என்ன உன் தங்கச்சி தானா பல்ல கடிச்சு பேசிட்டு இருக்கா? என்ன விஷயம்? அவள் ஏதாவது மூட் ஆஃப் ஆயிருப்பா, விடுங்க. சார், இங்கே பாருங்க. மேடம், கொஞ்சம் சிரிங்க சிரிங்க.